சத்தமே கேட்கல. அம்மா இப்ப கேக்குதா? அம்மா அம்மா கேக்குதாம்மா? அவங்களுக்கு கேட்கலையாட்டம் இருக்கு. வெளியில போயிட்டு வாங்க ஒரு அம்மா செகண்ட். கேக்குதா? கேக்குதுமா, வெளியில போயிட்டு வாங்க. உங்க சவுண்ட் எங்களுக்கு கேக்குது. எங்க அம்மா சவுண்ட் கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. அம்மா கேக்குதா? திருச்சிற்றம்பலம். பிடியதும் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயார் உடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய நன்னாளிலே அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக இணையத்தின் வழியே இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய நிகழ்விற்கு என்னை வழிபடுத்திய சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் கொண்ட சிவப்பணியில் சற்றும் மனம் தளராமல் அதனை கொண்டு செல்வதற்குரிய அந்த சிவ உரம், அந்த வைராக்கியம் அம்மாட்ட இருக்கு. அந்த வைராக்கியம், அவங்களுக்கு உடல்நலம் இல்ல, அந்த உடல்நலம் சரியில்லாத பொழுதும் இந்த இனிய பணியினை எடுத்து செய்வதில் உள்ள அந்த உள்ள உறுதி நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய இனிய பாடம். அம்மையார் எனக்கு அளித்த நாயன்மார் கலிய நாயனார். இன்றைக்கு கலிய நாயனாரினுடைய குருபூசை நன்னாள் இல்லைங்களா? அந்த கலிய நாயனார் திருவொற்றியூரில் அவதரித்து திருவொற்றியூரிலேயே முக்தி பேர் அடைந்த அந்த நாயன்மாரினுடைய இனிய வரலாற்றினை பெரிய புராணத்தின் வழி இந்த இனிய நன்னாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாக்கின்படி கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கடற்சக்தி வருஞ்செயற்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்றப்பட்ட அற்புதமான நாயன்மார். கலியன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றி இருக்கின்றார். வகை நூலான திருத்தொண்டர் திரு அந்தாதியில் கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் உம்பர்க்கு நாதர் ஒளி விளக்கேற்ற உடலினாய் கும்பத் தைலம் விற்று செக்குழன்றும் கொல் கூலியினால் நம்பர்க்கு எரித்த கலியொற்றி மாநகர் சக்கிரியே என்று நம்பியாண்டார் நம்பிகளும் இந்த நாயன்மாரினை பற்றி அற்புதமாக போற்றி இருக்கின்றார்கள். தம்முள் பகை கொண்ட அந்த யானைக்கும் சிலந்திக்கும் அந்த கோச்செங்கன் வரலாற்றினை, அந்த புராண வரலாற்றினை இங்கே சொல்லி அவர்களுக்கு அந்த சிலந்திக்கும் வரம் நல்கிய அந்த நெற்றி கண்ணினை உடைய உம்பராகிய சிவபெருமானுக்கு ஒளிதரும் திருவிளக்கு ஏற்றி வந்து வேண்டும் பொருள் இல்லாதவராய் குடத்தில் எண்ணெய் கொண்டு விற்றும் செக்கு ஓட்டி பணிபுரிந்தும் அதனால் கிடைத்த கூலியினால் சிவபெருமானுக்கு விளக்கரித்த கலிய நாயனார் எந்த இடத்துல அவதரித்தார், எந்த இடத்துல இந்த பணியை செய்தார் என்றால் மாநகர் சக்கிரியே. அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூர் என்ற அந்த தலத்துல செக்கார குலத்தில் பிறந்தவர். செக்காரம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டாக்கா, அந்த எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெய் எடுக்கின்ற அந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த செக்கார
அப்படிங்கிறது அந்த வாணிபம் செய்கின்ற அந்த வினைஞர்களுக்கு வழங்கக்கூடிய மரபு பெயர். அந்த செக்கார குலத்தை சேர்ந்தவர் அந்த சக்கிரி அப்படின்றது. இந்த உயிர் இயங்குவதற்கு உடல் ஒரு கருவியாக இருப்பது போல நாம் சிவபெருமானை குறித்து செய்யக்கூடிய இந்த உலகில் செய்யக்கூடிய அறங்கள் அனைத்திற்கும் அந்த அறம் புரிவதற்கு பொருள் ஒரு கருவியாக வேண்டும். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வகையில உயிர் இயங்குவதற்கு உடல் இன்றியமையாதது போல இந்த உலகத்தில் சிவபுண்ணிய செயல்கள் செய்வதற்கு பொருள் இன்றியமையாததாகும் என்று அந்த அற்புதமான பணியினை திருவொற்றியூர் என்ற திருத்தலத்தில் கலியநாயனார் அவதரித்து செய்து வந்தார். அவரை பற்றிய அந்த வரலாறு சேக்கிழார் பெருமானின் வழி இங்கே காணலாம். திருவொற்றியூரில் உள்ள எழுந்தருளியுள்ள இறைவனினுடைய நாமம் படம்பக்கநாதர், எழுத்தறியும் நாதர் அப்படின்னு சொல்லி. அந்த திருவொற்றியூர்ல உள்ள மன்னன் வந்து எல்லா ஊருக்கும் வரி விதிக்கும் பொழுது ஒற்றியூர் நீங்களாக என்று இறைவனே அந்த ஓலைச்சுவடி எழுதியவருக்கும் தெரியாமல், மன்னனுக்கும் தெரியாமல் ஒற்றியூர் நீங்களாக என்று எழுதி வைத்ததாக வரலாறுகள் சொல்லும். ஆகையினால் அவருக்கு அந்த இறைவருக்கு எழுத்தறியும் நாதன் என்ற பெயர் வந்தது. அத்தகைய சிறப்புடைய அந்த வடிவுடைய அம்மன் உடனாய படம்பக்கநாதர் எழுந்தருளி அருள் புரியும் அந்த அற்புதமான தலத்தில் அவதரித்த கலியநாயனாரை பற்றியே நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்குரியதாகும். கலியநாயனாரை பற்றி சேக்கிழார் பெருமான் 17 பாடல்களில் சிறப்பாக அவருடைய புராண செய்திகளை, வரலாற்று செய்திகளை அருமையாக எடுத்து ஏம்பி இருக்கின்றார். பெரிய உலகிலேயே பேருலகில் ஓங்கு புகழ் பெருந்தொண்டை நன்னாட்டு நீருளவும் சடைக்கற்றை நிறுத்தர் திருப்பதியாகும் காருளவும் மலர்ச்சோலை கன்னிமதில் புடை சூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திருவொற்றியூர் என்று இந்த திருவொற்றியூர் திருத்தலத்தினுடைய பெருமையினை சேக்கிழார் பெருமான் கலியநாயனாரினுடைய புராணத்தின் முதல் பாடலிலேயே எடுத்து எம்பி இருக்கின்றார். பெரிய உலகிலே ஓங்கு புகழினால் ஓங்கிய பெருமையை கொண்ட இந்த தொண்டை நன்னாட்டில் நீருளவும் சடைக்கற்றை, கங்கையாறு உழவுகின்ற சடைக்கற்றையை உடைய நிறுத்தர் நடம் புரிகின்ற அந்த நிறுத்தம் புரிகின்ற ஆடலரசன் அந்த நிறுத்தரினுடைய திருப்பதியாம் அந்த திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கின்ற அந்த நிறுத்தர் எழுந்தருளியிருக்கின்ற அந்த திருவொற்றியூர் பதி எப்படிப்பட்ட பதி என்றால், காருளவும் மலர் சோலை கன்னிமதில் புடை சூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திருவொற்றியூர். கார் என்றால் இந்த இடத்துல மேகங்கள் தவழுகின்ற மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கன்னிமதில் புடை சூழ்ந்த, அதாவது வானுயர்கின்ற அளவிற்கு மரங்கள் நிறைந்து செறிந்து சோலைகளால் சூழப்பட்ட அந்த திருவொற்றியூர் திருத்தலத்தில் கன்னிமதில் புடை சூழ்ந்து, புடைனாக்கா பக்கங்களில் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்கா கன்னி மதில்கள் சூழ்ந்த. கன்னி மதில் என்பதற்கு இந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், தோன்றிய நாள் முதலால் பகைவர்களால் அழிக்கப்படாது தோன்றியவாறே நிற்கின்ற நிலை, பகைவர்களால் தொடக்கூட இயலாத அந்த மதிலை தான் நம்ம அந்த கன்னி மதில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டழியாமை உடைய அந்த கன்னி மதில்கள் பக்கங்களால் சூழப்பட்ட தேருளவு நெடுவீதி, தேர் உலவுவதற்கு இடமாகிய அந்த நீண்ட வீதிகள் சிறந்து விளங்குகின்ற இந்த திருவொற்றியூர் என்ற அற்புதமான பதி. அந்த பதியில் பீடுகளும் பெருந்தெருவும் புத்தருடன் பீலி அமன் வேடம் உடையவர் பொருள் போல் ஆகாச வெளிமறைக்கும். பீடுகளும் பெருந்தெருவும், இந்நகரத்தில் பெருமை நிறைந்த பெரு வீதிகளும் புத்தருடன் பீலி அமன் வேடம் உடையவர், மயிர்பீலிகளை வைத்திருக்கின்ற அந்த புத்தர்களும் மயிர்பீலியை உடைய அந்த சமணர்களும் கூறுகின்ற பொருள்கள் என்ன பொருள்கள் அவங்க சொல்லுவாங்க? நம்ம சைவத்துல இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, புத்தர்களும் சமணர்களும் 4 வகை பூதங்களால் தான் ஆனது என்று கூறுவார்கள். அவர்கள் எது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆகாசம் இல்லாமல் மற்ற 4 வகை பூதங்களால் ஆனது இந்த உலகம் அப்படிங்கிறது
புத்தர்களினுடைய சமணர்களினுடைய கருத்து. அவர்கள் எப்படி ஆகாசம் இல்லை என்று கூறுவார்களோ அதுபோல அந்த ஆகாயமே இல்லை என்று சொல்லும்படி, அந்த ஆகாசத்தையே மறைக்கும்படி எது இருக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, ஆடு கொடி மணி நெடு மாளிகை நிறைகள் அலை கமுகின் காடனைய, அந்த ஆகாயமே மறையும்படி ஆடுகின்ற கொடிகளை உடைய அழகிய நீண்ட மாடங்களின் வரிசைகள் நிறைந்த அந்த அந்த திருவொற்றியூர் என்ற திருத்தலமானது ஆகாயமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த கொடிகள் இல்லைங்களா, அந்த கம்புகள்ல அந்த தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்ட கொடிகள் நிறைந்த, எப்பொழுதும் திருவிழாக்கள் மலிந்திருக்கின்ற இடங்கள், சிறப்புடைய இடங்கள்ல தான் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கம்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டு அதிலே ஆகாயமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆடுகின்ற கொடிகளை உடைய அழகிய நீண்ட மாடங்களின் வரிசைகள் நிறைந்ததா அந்த திருவொற்றியூர் திருத்தலம். அதுல அலை கமுகின் காடனைய, அவை எப்படி இருக்கின்றது என்றால், அந்த கொடிகள் கம்பங்களில் கட்டப்பட்டிருக்கின்ற கொடிகளும் அந்த கம்புகளும் அசைவது எதனை போன்று இருக்கின்றது என்றால், கமுகு மரங்கள் எப்படி, கமுகம் சோலை எப்படி காற்றில் அசையுமோ அதுபோல அந்த கமுகின் அலை கமுகின் காடனைய, காடு போன்ற கமுகு மரங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த கமுகு மர சோலைகள் எப்படி அசையும் அதுபோல அந்த திருவொற்றியூர் திருத்தலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற மாடங்களில் கட்டப்பட்டிருக்கின்ற கொடிகளானது ஆகாயமே இல்லை என்று சொல்லும்படியாக காற்றிலே அசைந்து கொண்டிருக்கின்றதனாம். அத்தகைய சிறப்புடைய அங்க திருவொற்றியூர் திருத்தலம் கடல் படப்பை என விளங்கும் கவின் காட்டும். கடற்கரையை ஒட்டிய நகரம் அது இல்லைங்களா, அதனால அந்த கடற்கரையை ஒட்டி அந்த படப்பை என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சிறு பயிர்கள் நிறைந்த செழிப்புடைய நிலம். சிறு சிறுதானியங்கள் அந்த சிறு பயிர்கள் செழித்து நிறைந்து விளங்குகின்ற அந்த நிலத்திற்கு தான் படப்பை என்று பெயர். அந்த கடல் படப்பை, அந்த கடற்கரையை ஒட்டி அந்த சிறுதானியங்கள் சிறு பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கின்ற அந்த நிலங்களை போல அந்த கடல் செழுமையான கடல், தன்னுள் நிறைந்த வளத்தை உடைய அந்த கடல் என்ன செய்தா, தன்னுடைய அழகை காட்டுது. அத்தகைய அழகுடைய கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற அந்த திருவொற்றியூர் என்ற திருத்தலம் என்று அந்த தலத்தினுடைய பெருமையை 2வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 3வது பாடலில் பண்ணு திருப்பதிகை இசைப்பாட்டு ஓவா மண்டபங்கள், அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா அணி அரங்கு, பன்முறை தூரியம் முழங்கு விழவு ஓவா பயில் வீதி, சென்னல் அடிசில் பிறங்கல் உணவு ஓவா திருமடங்கள். பண்ணு திருப்பதிகை இசைப்பாட்டு ஓவா மண்டபங்கள், அந்த திருவொற்றியூர் திருத்தலத்துல இருக்கின்ற மண்டபங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இறைவனினுடைய திருவிழாக்கள் அனுதினமும் நடைபெறக்கூடிய ஆலயத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த இடங்கள் தான் மண்டபங்கள்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா. இறைவனுடைய திருவிழாக்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடம், அந்த மண்டபங்கள்ல எப்பொழுதும் யாவராலும் பண்ணு திருப்பதிகை இசைப்பாட்டு ஓவா, யாவராலும் பன்முறையும் ஓதப்படுகின்ற திருப்பதிகங்களின் இசைப்பாட்டுகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றதாம். ஓவாமல் என்றால் நீங்காமல், ஓவுதல்னா நீங்குதல், ஓவானாக்கா நீங்காமல் எப்பொழுதும் அந்த மண்டபங்களில் திருமுறைகள் எல்லாரும் இசைத்து கொண்டே இருக்கின்றார்களாம். யாவராலும் திருமுறைகள் இசைக்கப்படுகின்ற அந்த மண்டபங்கள் அந்த திருவொற்றியூர் திருத்தலத்தில் நிறைந்திருக்கின்றது. அதோடு கூட அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா அணி அரங்கு. அணி என்றால் அழகு, அழகுடைய அரங்கங்களில் அன்னநடை மடவார்கள், அன்னத்தை போன்ற இளமையான அன்னத்தை போன்ற இளம் பெண்களினுடைய அந்த நடனம் ஆடல் அரங்குகள், அவங்க எப்பொழுதும் அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டே இருக்காங்களா, அந்த அழகுடைய அரங்குகளில் இளமையான பெண்களினுடைய நடனம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதாம். பன்முறை தூரியம் முழங்கு விழவு ஓவா பயில் வீதி. பன்முறை தூரியம், மக்கள் பயில்கின்ற அந்த வீதிகள், மக்கள் எப்பொழுதும் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நிரம்ப நடந்து சென்று வந்து கொண்டிருக்கின்ற அந்த வீதிகள்ல, மக்கள் பயில்கின்ற வீதிகள் எல்லாம் ஒரு இடத்துல சந்திக்கும் இல்லைங்களா, பல முறையும் சந்திக்கும். 3 வீதிகள் சந்திக்கின்ற இடம், 4 வீதிகள் சந்திக்கின்ற இடம் என்று சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த வீதிகள் சந்திக்கின்ற இடங்களில் இயங்களின் முழக்குகளுடன் விழாக்கள், பல வகையான இசைக்கருவிகள் முழங்க திருவிழாக்கள் என்ன செஞ்சுட்டே இருக்குதுங்களா, நடந்து கொண்டே இருக்கின்றதாம்.
மக்கள் வந்து சந்திக்கின்ற அந்த வீதிகள் சந்திக்கின்ற இடங்களில் விழாக்கள் திருவிழாக்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்குமாம் அந்த திருவொற்றியூர் திருத்தலத்துல. அடுத்ததாக சென்னல் அடிசில் பிறங்கல் உணவு ஓவா திருமடங்கள். சென்னல் அரிசியிலேயே இந்த சென்னல் அரிசி தான் வந்து மிக சிறப்புடையது இல்லைங்களா. இந்த சென்னல்லும் மாவடும் எடுத்துட்டு போனார் இல்லைங்களா அறிவாட்ட நாயனார். அந்த சென்னல் அடிசில் அந்த சென்னல் அரிசியை வடித்து மலை போல் குவியலாக்கி வச்சிருப்பாங்களாம். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டாக்கா, உணவு இடுகின்ற அந்த வந்து செல்கின்றவர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு யாவருக்கும் உணவிடுகின்ற அந்த திருமடங்கள் சாதா மடங்கள் கிடையாது, திருமடங்கள் இறைவனினுடைய அடியார்களுக்கும் மற்றுமுள்ள யாவரும் சென்று உணவறிந்து செல்வதற்கு ஏற்றாற் போல சென்னல் அரிசியை வடித்து மலை போல் குவித்து வைத்திருக்கின்ற அந்த மடங்களும் எப்பொழுதும் அந்த அன்னம்பாளிப்பு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றதாம். அத்தகைய சிறப்புடைய அந்த திருவொற்றியூர் திருத்தலம் அப்படின்னு சொல்றாரு. மண்டபங்களில் இசைப்பாடல்கள் வந்து திருமுறை இசைகள் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அரங்கங்களில் வந்து இளமையான பெண்கள் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் வந்து போகின்ற அந்த வீதிகள் சந்திக்கின்ற இடங்களில் திருவிழாக்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பல்வகை வாத்தியங்கள் முழங்க சென்னல் அடிசில் வந்து மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருமணங்களில் எப்பொழுதும் யாவருக்கும் உணவிடும் வகையில அத்தகைய சிறப்புடையதாக விளங்குகின்றது அந்த திருவொற்றியூர் என்ற திருத்தலம். அத்தகைய சிறப்புடைய அந்த திருவொற்றியூர் திருத்தலத்துல கெழுமலர் மாதவி புன்னை கிளைஞாடல் தலையவிழும் கெழுமுகைய சண்பகங்கள் குளிர் செருந்தி வளர்கைதை முழுமணமே முன்னீரும் கமழ. இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு பாருங்க கேட்டாக்கா, கெழுமலர் மாதவி புன்னை நிறைந்த மலர்களை உடைய குறுக்கத்தையும் புன்னையும் கிளைத்து வளரும் ஞாழல் என்பது அந்த குங்கும மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புலிநக கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மரம் தான் இது. அந்த குங்கும மரம் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாக்கா, இதழ்கள் அவிழ்கிறதாம். இந்த இதழ்கள் அவிழ்கின்ற அந்த கெழுமுகைய சண்பகங்கள் இதழ்கள் அந்த மொட்டெல்லாம் மலர்ந்து தன்னுடைய இதழ்களை அவிழ்த்து மனங்களை பரப்புகின்ற சண்பக மரங்களும் குளிர்ந்த செருந்தியும் அந்த இடத்துல வளரும் தாழைகளும். கைதை என்றால் தாழை. அந்த தாழை கடற்கரையை ஒட்டிய நெய்தல் நில பகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தாழை அந்த நிலத்திற்கேற்ற கருப்பொருட்களையும் சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். வளருகின்ற தாழைகளும் நிறைந்திருக்கின்றது. இத்தகைய மரங்களும் அந்த எல்லாம் என்ன செய்து தன்னுடைய மலர்களினால் அந்த இடத்தையே என்ன செய்து நறுமணம் கமழ செய்கிறது இல்லைங்களா. இது எல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் தன்னுடைய மலர்களினால் மனம் வீச இந்த மனமானது எப்படி தோன்றுகிறதாம், முழு மனமே முன்னீரும் கமழ. கடல் நீரும் இந்த மனத்தையே கமழுவது போன்று இருக்கின்றதாம். கடல் நீர்ல வந்து என்ன இல்ல, எந்த நாட்டம் இல்ல, அந்த கடல் நீர் வந்து இந்த மலர்களின் மனத்தையே தாமும் கமழ்வதாக. முன்னீர் என்பது கடல் நீர்னு சொல்லுவாங்க. எங்களுடைய புலவர் ராசமாணிக்கம் ஐயா சொல்லுவாங்க, முன்னீர்னாக்கா கடல் நீர் கடல்னு சொல்லுவாங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியத்திலையும் சொல்லுவாங்க. சங்க காலத்துல கடல் கடந்து செல்கின்ற வழக்கம் பெண்களுக்கு இல்லை என்று. இந்த முன்னீர் என்பது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், அந்த மூன்று நீரும் சங்கமிக்கின்ற இடம் கடல். அதனால முன்னீர் என்பது கடல். அந்த கடலுமே அந்த மலர்களின் நறுமணத்தையே முழுமையாக தானும் கமழ்கின்றதாம். அத்தகைய மனமுடைய முழுமனமே வீச மலர் முருகு உயிர்க்கும் தப்தம் மலர்களின் வாசனையை தருவனவாக விளங்குகின்றதாம். அங்கு உள்ள திருவொற்றியூரில் உள்ள சோலைகளில் நிறைந்திருக்கின்ற அந்த செண்பகம், குறுக்கத்தி, புன்னை, சண்பகம், செருந்தி, தாழை, இந்த மலர்களினுடைய நறுமணம். அது கூட அந்த கடற்கரையை ஒட்டிய பரப்பு இல்லைங்களா, அந்த மணற்பரப்பு எப்படி இருக்கிறது என்றால் செழு நிலவின் துகளனைய மணல் பரப்பும் திருப்பரப்பாம். நிலவினுடைய கதிர் துகள் எப்படி வந்து இந்த குளிர்ந்த நிலவினுடைய அந்த ஒளிக்கதிர்கள் எப்படி வெண்மையாக தெரித்து பிரதிபலிக்குமோ அது போல அந்த நிலவின் துகள் அணைவது போன்று அந்த வெண்மையான தோற்றத்தை உடையதாக அந்த கடற்கரை பரப்பு இருக்கின்றதாம். அத்தகைய சிறப்புடையதாக விளங்குகின்றதாம் திருவொற்றியூர் என்ற திருத்தலம் என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அடுத்ததாக 5வது பாடலில் எயிலனையும் முகில் முழக்கும் எரிதிரை வேலையின் முழக்கம் பயில்தரு பள்ளிய முழக்கும்
முறை தெரியா பதி அதனுள் வெயிலணி பல்மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும் தையில வினை தொழில் மரபில் சக்கரப்பாடி தெருவு. சக்கரப்பாடி தெருவு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது எயில் அணையும் முகில் முழக்கம். எயில்னா மதில். அந்த மதில்களை அணைகின்ற மேகங்களினுடைய ஓசை. உயர்ந்த மாட மாளிகைகள் நிறைந்திருக்கின்ற திருவொற்றியூர் திருத்தலம் சொல்றாங்க. அந்த திருவொற்றியூர் திருத்தலத்தில் மதில்களை அணைகின்ற அந்த மேகங்கள் எழுப்புகின்ற அந்த ஓசையும் எரிதிரை வேலையின் முழக்கம். வேலைனா இந்த இடத்துல கடல். எரிகின்ற அலைகளை உடைய அந்த கடலினது ஓசையும் பயில் தரு பள்ளிய முழக்கும். பயிலப்படுகின்ற பல இயங்களின் ஓசை. இயங்கள்னாக்கா வாத்தியங்கள். பல்வகையான அந்த வாத்தியங்களினுடைய ஓசையும் முறை தெரியா பதி. எந்த ஓசை எது என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு மூன்றும் ஒன்று போல முழங்குகின்றதாம். மேகங்களினுடைய ஓசையும் கடல் அலைகளினுடைய ஓசையும் அந்த பள்ளிய பயில்தரு பள்ளிய முழக்கம் அந்த இயங்களின் ஓசையும் இவை என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு அந்த பதியில மூன்றும் ஒன்று போல தோன்றும் அளவிற்கு ஓசையை எழுப்புகின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருவொற்றியூர் தரத்தில் வெயிலணி பல்மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும் தையில வினை தொழில் மரபில் சக்கரப்பாடி தெருவு. சக்கரப்பாடி தெருவு அப்படின்னு இந்த இடத்துல சக்கிரி அப்படிங்கிறது செக்கை உடையவன், செக்கான். செக்கை உரிமையாக வைத்து செக்கினை வைத்து அதிலே எள்ளினை இட்டு எண்ணெயை ஆட்டி எடுத்து விற்பனை செய்பவர்கள் தான் அந்த சக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்கர் குலத்தினை சார்ந்த அந்த மரபில் வந்த அந்த அந்த எண்ணெயை ஆட்டி விற்கின்ற தொழிலை செய்கின்ற மரபில் வந்த அந்த குலத்தினை உடையவர்கள் வாழ்கின்ற அந்த வீதி. அதுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, வெயிலணி பல்மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும். பிரித்தறிய முடியாதபடி மூன்று ஓசைகளும் எவை என்று பிரித்தறிய முடியாதபடி விளங்குகின்ற அந்த வீதியில ஒளி வீசுகின்ற பல்வகை மணி முதலாகிய தூய பொருட்கள் விளங்கும் தன்மையுடையதான். இத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருவீதியில வளமான செல்வந்தர்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள். அவர்கள் பொன்னையும் மணியையும் நவரத்தனங்களையும் அணிந்திருக்கிறார்கள் இல்லைங்களா. அந்த ஒளியும் இந்த எண்ணெய் வாணிபம் செய்கின்ற அந்த செக்கர் குலத்தில் இருக்கின்றவர்கள் அவங்க எண்ணெய் விற்பதற்காக விளக்கினை வைத்து அவங்களுடைய வியாபார இடங்களில் வைத்திருக்கின்ற அந்த விளக்கு இல்லைங்களா. இந்த தையிலை வினை தொழில் மரபில் இது எல்லாமே ஒன்றை ஒன்று மிஞ்சுவதாக, ஒன்றை ஒன்று விளக்குவதாக விளங்குகின்றதாம். ஒளி வீசுகின்ற பல வகை மணி முதலாகிய தூய பொருட்கள் விளங்கும் தன்மையுடையதாக விளங்குகின்றது அந்த திருவொற்றியூர் திருத்தலத்தில் இருக்கின்ற அந்த சக்கரப்பாடி என்கின்ற அந்த தெருவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருவொற்றியூரில் அக்குலத்தின் செய்தவத்தால் அவனிமிசை அவதரித்தார். மிக்க பெரும் செல்வத்து மீக்கூற விளங்கினார். அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த எண்ணெய் வாணிபம் செய்கின்ற அந்த தைல வினை தொழில் புரிகின்ற அந்த மரபில் அந்த குலத்தில் செய்தவத்தால் முன்னை தவத்தின் பயனால் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனால் இந்த உலகத்தில் இந்த அவனியின் மேல் இந்த உலகத்தின் மேல் அவதரித்தார் என்று கலியநாயனாரை சேக்கிழார் பெருமான் எடுத்து எம்புகின்றார். வெகு அற்புதமாக அவதரித்தார். மிக்க பெரும் செல்வத்து மீக்கூற விளங்கினார். மிகுந்த பெரும் சைவத்தின் மேலோங்க சைவ நெறியினை சிவபெருமானினுடைய அந்த மிகுந்த பெரும் சைவத்தின் மேன்மையை இந்த உலகத்தில் விளங்க செய்வதற்காக தோன்றினார். யாருன்னு கேட்டா தக்க புகழ் கலியனார் எனும் நாமம் தலை நின்றார். கலியனார் எனும் நாமத்தினை கொண்ட தக்க புகழ் ஈவார் மேனிற்கும் புகழ் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த செயலை செய்பவர்களின் மேல்தான் புகழ் நிற்கும் இல்லைங்களா. அந்த வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க தக்க புகழ் கலியனார் எனும் நாமம் தலை நின்றார். கலியனார் எனும் நாமம் கொண்ட அந்த ஒப்பில்லாத நாயன்மார் ஆகிய கலியநாயனார் அவதாரம் செய்தார். முக்கண் இறைவருக்கு உரிமை திருத்தொண்டின் நெறி முயல்வார். முக்கண் இறைவருக்கு உரிமை திருத்தொண்டின்
நெற்றிக்கண்ணை உடைய முக்கண் முதல்வராகிய அந்த சிவபெருமானுக்கு உரிமை திருத்தொண்டின் தலை நின்றார். அந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய குலமரபின் வழி செய்யக்கூடிய தொண்டு ஆகிய எல்லை எடுத்து எண்ணெயாக்கி எண்ணெயை ஆட்டி விற்கின்ற அந்த தொழில், அந்த குலமரபில் வந்த அந்த திருத்தொண்டு என்ன தொண்டு அப்படின்னு கேட்டாக்கா, எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் இப்படித்தாம் செல்வநெறி பயன் அறிந்து திருவொற்றியூர் அமர்ந்த கொல்லை மழவிடையார் தம் கோயிலின் உள்ளும் புறம்பு அல்லும் நெடுபகலும் இடும் திருவிளக்கின் அணி விளைத்தார். அந்த எண்ணெயை ஆட்டி அதை வித்து பெரும் செல்வத்தை சேர்த்து அதை தாம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும்னு அவர் நினைக்கல. தாம் பெற்ற செல்வத்தின் பயன், எப்படிப்பட்ட செல்வம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார்னா, எல்லையில் பல்கோடி தனம், அளவற்றதாகிய பல கோடி செல்வத்திற்கு அதிபதி அவர். யாரு? கலியநாயனார். ஆனா அப்படிப்பட்ட செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அழிகின்ற செல்வத்தை அழியாமல் காப்பதற்குரிய வழி என்னன்னாக்கா, சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் அந்த செல்வத்தை வைத்து தொண்டு செய்வதே என்பதனை உணர்ந்தவர் கலியநாயனார். அதனால எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் இப்படித்தான் செல்வநெறி பயனடைந்து இத்தன்மையதாகிய செல்வம் வந்த வழியினை அறிந்து அந்த செல்வத்தை எவ்வாறு பயனுடையதாக ஆக்க வேண்டும் என்பதை அறிந்தவர் கலியநாயனார். அப்படி அறிந்து திருவொற்றியூர் அமர்ந்த திருவொற்றியூரில் விரும்பி எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த படம்பக்கநாதருக்கு கொல்லை மழைவிடையாராகிய கொல்லை மழவிடை இளமையான அந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த படம்பக்கநாதர் எழுந்தருளியுள்ள அந்த கோயிலின் உள்ளும் புறம்பும், ஆலயத்தின் உள்ளேயும் புறம்பு வெளியேயும் அல்லும் நெடும் பகலும் இரவிலும் நீண்ட பகலிலும். எதுக்கு நெடும் பகல் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கின்றார் என்றால், அந்த பகலானது மக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால இரவு உறக்கத்துல அந்த உறக்கத்துல இரவானது உடனே முடிஞ்சுறது மாதிரி தோன்றிவிடும். ஆனா இந்த நெடும் பகல், இந்த நீண்ட பகலிலும் இரவிலும் இடும் திருவிளக்கின் அணி விளைவித்தார். விளைத்தார். அணினா வரிசையாக அந்த திருவொற்றியூர் ஆலயத்தினுடைய உள்ளேயும் வெளியேயும் வரிசையாக திருவிளக்கினை ஏற்றி வைக்கின்ற அந்த திருத்தொண்டினை செய்து வந்தார் அப்படின்னு சொல்லி, அதாவது அல்லும் எப்பயுமே அந்த திருத்தொண்டை இடைவிடாது செய்து கொண்டு வந்தார். தாம் பெற்ற அந்த செல்வத்தின் பயனால் தாம் பிறந்த அந்த குலமரபின் வழியில் அந்த எண்ணெய் எடுக்கின்ற அந்த குலமரபில் வந்ததுனால அதற்குரிய பணியாகிய ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி கண்ணப்ப நாயனார் தாம் புசித்து அந்த மரபுல வேடர் குலத்தில் வந்ததுனால அந்த பன்றியினுடைய மாமிசத்தை எடுத்து இறைவருக்கு படைத்தார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, படைத்தார். அது போல திருக்குறிப்பு தொண்ட நாயனார், திருநாளை போவார் நாயனார், இவங்கெல்லாம் அவங்கவுங்க குலமரபின் வழியில் வந்த அந்த திருத்தொண்டு தன்னுடைய குலமரபிற்கேற்ற சிவத்தொண்டினை இறைவனுக்கு செய்தார்கள் இல்லைங்களா. அது போல இந்த கலியநாயனாரும் தன்னுடைய மரபிற்கேற்ற அந்த திருத்தொண்டினை வழுவாமல் அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் இடைவிடாமல் வரிசையாக திருவிளக்கினை ஏற்றும் அந்த பணியினை செய்தார். எண்ணில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர. எண்ணில் திருவிளக்கு நம்ம இப்ப ஆலயங்கள்ல லட்ச தீபம் அது மாதிரி எல்லாம் எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. எண்ணிலடங்கா திருவிளக்குகளை நீண்ட நெடு நாட்களாக இந்த திருப்பணியை அவர் திருவொற்றியூர் திருத்தலத்தின் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் அந்த எரித்து வருகின்ற அந்த பணியினை செய்து வருகின்ற அந்த புண்ணிய மெய்த்தொண்டர் செயல் புலப்படுவார் அருளாலே. அப்படி செய்கின்ற அவருடைய திருத்தொண்டினுடைய அந்த புண்ணிய மெய்த்தொண்டராகிய அந்த கலிய நாயனாரினுடைய அந்த திருத்தொண்டின் திறத்தை இந்த உலகத்திற்கு புலப்படுத்த விரும்பினார் சிவபெருமான். அதனால அந்த சிவபெருமானினுடைய அருளாலே உன்னிறையும் பெரும் செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக. அதாவது உன்னிறையும் பெருஞ்செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி. ஒரு தொழில் செய்தோமானால் அந்த தொழில கிடைக்கின்ற இந்த வருமானத்துல அதன் மூலம் அந்த வருமானத்தை மென்மேலும் பெருக செய்யணும் இல்லைங்களா.
அப்ப உள்ளே நிறைந்து அந்த கூர்ந்த அந்த பெரிய செல்வமானது மேலும் மேலும் பெருகக்கூடிய அந்த செயல் அங்க எதுவுமே தன்னிடம் இருந்த அந்த அளவிடற்கரிய பல கோடி செல்வத்தை அப்படியே அந்த செல்வத்தை அந்த பெருக்காமல் அந்த செல்வத்தை கொண்டே தன்னுடைய அந்த திருத்தொண்டினை செய்து கொண்டே வந்தார் இல்லைங்களா கலியநாயனார். அதனால அந்த செல்வத்தை பெருக செய்கின்ற அந்த செயல் நிகழாமையினால் அதாவது குந்திருக்கின்றால் குன்றும் ஆளும் என்று சொல்வாங்க இல்லைங்களா பழமொழியில. அது போலவே எத்தனை பெரிய செல்வமாக இருந்தாலும் மேல் உயர்த்தும் செயல் இன்றினாக்கா அந்த உள்ளதையே வச்சு செலவிட்டே வந்தோம்னாக்கா ஒரு நாள் அந்த செல்வம் தீர்ந்து விடுவது நிதர்சனமான உண்மை இல்லைங்களா. அந்த வகையில இந்த கலியநாயனாருடைய செல்வமானது இறைவனினுடைய அருளால இறைவன் இந்த கலியநாயனாரினுடைய திருத்தொண்டினை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற அந்த திருவுள குறிப்பின் காரணமாக அவருடைய பெரும் செல்வமானது எல்லையில் பல்கோடி தனமானது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்கா நீங்கிடுச்சு. அவருக்கு என்ன வந்தது? வறுமை வந்து விட்டது. எப்படி நீங்கியது என்று கேட்டால் மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது. இந்த உலகத்துல அவரது இரு வினைகளும் மாண்டொழிந்தது இல்லைங்களா. இருவினைகளும் அவருடைய உலகத்தில் அவரது இருவினைகளும் மாண்டொழிந்தது போல செல்வமும் மாட்சிமை அடையும்படி மாண்டதாம். அவருடைய செல்வமும் எப்படி மாண்டதாம்? பெருமை தரக்கூடியதாக, அவருக்கு பெருமை தேடி தருவதற்காக தான் அவருடைய செல்வம் என்ன செஞ்சதாம்? மாண்டு போனதாம். எதற்காக மாண்டு போனது? கலியநாயனாருக்கு பெருமை தேடி தருவதற்காகவே அவருடைய செல்வம் அவருடைய இரு வினைகளும் அவரை விட்டு எப்படி நீங்கியதோ அதனை போன்றே அவருடைய செல்வமும் அவரை விட்டு நீங்கியது என்று சேக்கிழார் பெருமான் இந்த இனிய 8வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 9வது பாடலில் திருமலி செல்வத்துழனி தேய்ந்தழிந்த பின்னையும் தம் பெருமை நிலை திருப்பணியில் பேராத பேராளர் வருமரபில் உளோர்பால் எண்ணெய் மாறி கொணர்ந்து தருமியல்பில் கூலியினால் தமது திருப்பணி செய்வார். திருமலி செல்வத்துழனி, திரு அப்படின்னாலே செல்வம் இல்லைங்களா. திருமலி செல்வத்து செல்வம் இப்ப அவருடைய செல்வம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. செல்வம் இல்ல. இப்ப அவருக்கு கையில எந்த ஒரு செல்வமும் இல்ல. இப்ப அவர் செய்கின்ற அந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற அந்த பணியினை செய்யணும். செய்வதற்கு செல்வம் வேணும் இல்லைங்களா. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன செய்யறாருன்னு கேட்டாக்கா செல்வம் உடையவர்கள்ட்ட போய் எண்ணெயை வாங்கி அதனை விற்று அதில் கிடைக்கின்ற அந்த லாபம் வருது இல்லைங்களா, அதனை கொண்டு திருமலி செல்வத்துவனி தேய்ந்தழிந்த பின்னையும் தம் அவருடைய செல்வம் எல்லாம் அழிந்த பிறகும் பெருமை நிலை திருப்பணியில் பேராத பேராளர் தன்னுடைய பெருமை மிகின்ற அந்த திருத்தொண்டில் இருந்து வழுவாத அந்த பெருமை உடைய கலியநாயனார் வருமரபில் உள்ளோர்பால் எண்ணெய் மாறி கொணர்ந்து அந்த எண்ணெய் ஆட்டி விற்கின்ற அந்த மரபில் வந்தவர்கள்ட்ட போய் எண்ணெயை வாங்கி கொணர்ந்து தருமியல்பில் கூலியினால் அதை விற்று கொடுத்து அதில் கிடைக்கின்ற அந்த கூலியினை கொண்டு தம்முடைய திருப்பணியை செய்து வந்தார் என்கின்றார். அடுத்தது 10வது பாடல். வளமுடையார்பால் எண்ணெய் கொடுபோய் மாறி கூலி கொளமுயலும் செய்கையும் மற்றவர் கொடாமையின் மாற தளர்மணம் உடையவர்தாம் சக்கர எந்திரம் புரியும் களனில் வரும் பணி செய்து பெரும் கூலி காதலித்தார். வளமுடையார்பால் எண்ணெய் கொடுபோய் மாறி, இப்படி வளமுடைய செல்வந்தர்கள்ட்ட போய் எண்ணெயை வாங்கி விற்று அந்த லாபத்துல அந்த கூலியில திருவிழுக்கு ஏற்றுகின்ற அந்த திருப்பணியை செய்தார் இல்லைங்களா. அதுவும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட யாரும் அந்த எண்ணெய் கொடுக்கறதுக்கு வரல. கொளமுயலும் செய்கையும் மற்றவர் கொடாமையினால், மற்றவங்க யாரும் அவருக்கு அந்த எண்ணெய் விற்பதற்குரிய அந்த பணியை கொடுக்கல. அதனால தளர் மனம் உடையவர் மனம் தளர்ந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். என்ன செஞ்சாருன்னா அடுத்தது சக்கர எந்திரம் புரியும் தாம் சக்கர எந்திரம் புரியும் களனில் வரும் பணி செய்து, சக்கரம், இந்த சக்கரத்தை வைத்து எண்ணெயை ஆட்டுவாங்க இல்லைங்களா, அந்த செக்குக்கே போய் எண்ணெய் ஆட்டுகின்ற அந்த செக்கிற்கு சென்று அங்க போய் பணி செய்து வேலை செய்து அந்த பணியில் வரும் கூலி களனில் வரும் பணி செய்து எந்திரம் புரியும் சக்கர எந்திரம் புரியும் களனில் வரும் பணி செய்து அந்த செக்காட்டுகின்ற அந்த இடத்துக்கு போய் அந்த எந்திரத்துல அங்க போய் நின்று அங்க பணி செய்து அதில் வருகின்ற அந்த கூலியை பெற்று அதன் மூலமாக தனக்கு விருப்பமான அந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற பணியினை செய்வதற்கு விரும்பினார். நிரம்ப செய்தார். காதலித்தார்னா விரும்பினார் அத்தகைய பணி செய்ய. செக்கு நிறை எல்லாத்தி பதமறிந்து தில தைலம்
பக்கமெழ மிக உழந்தும் பாண்டில் வரும் எருதுய்த்தும் தக்க தொழில் பெரும் கூலி தாம் கொண்டு தாழாமை மிக்க திரு விளக்கிட்டார் விழுந்தொண்டு விளக்கிட்டார் விழுந்தொண்டு விளக்கிட்டார். செக்கு நிறை எல்லாட்டி. இந்த செக்கு ஆட்டுவதற்கு ஏற்ற எல்லை நிறையும்படி இட்டு அதனை பதமறிந்து, செக்கு நிறையும்படி எள்ளிட்டு ஆட்டி பதமறிந்து அதனுடைய பதம் தெரிந்து எள்ளி நின்று எண்ணெய் பக்கங்களில் எழுதல் கண்டு. அந்த எள்ளை விட்டு ஆட்டும் பொழுது பக்கங்களில் அந்த எண்ணெய் தெரிக்கும் இல்லைங்களா, அந்த நெய் தெரிக்கும் இல்லையா, அது திலம் அப்படின்னாக்கா எல், இந்த தைலம்ங்கிறது அதிலிருந்து பெறுகின்ற அந்த நெய் எண்ணெய். அந்த பக்கமெழ மிக உழந்தும், அதெல்லாம் அந்த வெளியில அந்த எண்ணெய் வந்து சிதறது இல்லைங்களா, அது எழுதல் கண்டு மிகவும் வருந்தி, விரயமாகும் இல்லைங்களா, அது மிகவும் வருந்தி என்ன செய்யறாரு, மிக வருந்தி பாண்டில் வரும் எருது இதும், அதுல கொஞ்சம் விரயமாகுது. செக்கு ஆட்டுகின்ற இடத்திலையும் அந்த செக்கு பக்கத்திலையும் போய் பணி செய்கின்றார். அதன் பிறகு என்ன செய்கிறார்னாக்கா, பாண்டில் வரும் அந்த பக்கங்களில் எருது, அந்த வட்டமாக அந்த எருதை என்ன செய்வாங்க, கட்டி வட்டமாக வர செய்து அந்த செக்க ஆட்ட செய்வாங்க இல்லைங்களா, அந்த வட்டமாக அந்த எருதினை ஓட்டியும் அந்த செக்கு இயங்குவதற்கு அந்த காளை மாடை வச்சு அந்த ஆட்ட செய்வாங்க, வட்டமா வர செய்வாங்க. அப்படி செய்கின்ற அந்த மாடுகளை ஓட்டுகின்ற அந்த பணியையும் செய்கிறார். அதையும் செய்து அதன் மூலமாக வந்த கூலி பெரும் கூலி அதனையும் தாம் கொண்டு தாழாமை மனம் வருந்தாமல் தளராமல் மிக்க திரு விளக்கிட்டார் விழுந்தொண்டு விளக்கிட்டார், மிக்க திரு விளக்கிட்டார். அப்படி வருந்தி உழைத்து திருவொற்றியூர் திருத்தலத்தில் புறத்தேயும் ஆலயத்தின் உள்ளேயும் திருவிளக்கு இடுகின்ற அந்த விழுத்தொண்டினை, அந்த பெருமை மிகு தொண்டினை செய்து விளக்கிட்டார். அடுத்ததாக நம்ம விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய் நெறி ஞானமாகும் அப்படின்னு அப்பர் பெருமான் வாக்கிற்கு இணங்க அந்த ஒப்பற்ற திருவிளக்கிடுகின்ற அந்த ஒப்பற்ற பணியினை செய்தார். எலி வந்து நம்ம மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை தெரியும் இல்லைங்களா நமக்கு, அந்த புராண வரலாறு. ஒரு எலி வந்து அந்த எண்ணெயை அந்த மூக்கினால் அந்த விளக்கினுடைய திரியை வந்து அணையும் நிலையில் இருந்த அந்த திரியினை வந்து தூண்டிவிட்ட அந்த ஒரு செயலுக்காகவே சக்கரவர்த்தியாக மறுபிறப்பு எடுத்தது இல்லைங்களா அந்த மகாபலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த திருவிளக்கிடுகின்ற அந்த பணியினை கலிய நாயனார் மிகவும் அந்த வருந்தி உழைத்து செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற வருவாயினில் விளக்கிடும் பணியினை செய்தார். அப்பணியில் வரும் பேரும் அவ்வினைஞர் பலருளராய் எப்பரிசும் கிடையாது வகை முட்ட, எப்பரிசும் கிடையாது வகை முட்ட. இப்படி செஞ்சுட்டே வராரு. இதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்கா, கொஞ்ச காலத்துல அந்த தொழிலை செய்பவர்களே நிறைய பேர் இருக்கிறதுனால அதுல வந்து என்ன ஆயிடுச்சு, வருமானம் குறைந்து போய் அதுலயும் அவருக்கு என்ன கிடைக்கல, எப்பரிசும் கிடையாது, அதுலயும் செல்வம் கிடைக்கல, வருமானம் கிடைக்காததுனால வகை முட்டை திருவிளக்கு இடுகின்ற அந்த பணிக்கு செல்வம் கிடைக்காம என்ன பண்ணாரு, இடருழுந்து வருந்தி துன்பப்பட்டு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, ஒப்பில் மனை விற்றறிக்கு முறுபொருளும் மாண்டதற்பின். ஒப்பில் மனை, அவர்கிட்ட இருந்த எண்ணில் கோடி தனம் எல்லாம் திருவிளக்கு எரிந்து தீர்ந்து போயிடுச்சு. எப்படி அவருடைய இருவினைகளும் தீர்ந்ததோ அதுபோல அவருடைய செல்வமும் தீர்ந்தது. அடுத்தது செல்வந்தர்களிடம் சென்று அவர்களிடம் எண்ணெயை பெற்று விற்று அந்த கூலியை கொண்டு திருவிளக்கேற்றினார். அதுவும் யாரும் கொடுக்கல. அடுத்தது என்ன செய்யறாரு, செக்காட்டுகின்ற இடத்திற்கே சென்று அங்க அந்த தொழில் செய்து அந்த எல்லை இட்டு எண்ணெயாக்கி செய்கின்ற அந்த கூலி தொழிலையும் செய்கின்றார். அதுக்கப்புறமும் வந்து அந்த காளையை ஓட்டுகின்ற அந்த பணியையும் செய்கின்றார். அதுலயும் அவருக்கு வருமானம் நின்று போச்சு. அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இதுலயும் வருமானம் நின்று போனதுனால ஒப்பில் மனை விற்றறிக்கும், அவருடைய ஒப்பற்ற பெருமையை உடைய அவர் வாழ்ந்த அந்த ஒப்பற்ற பெருமையை உடைய தம்முடைய வீட்டையும் என்ன செய்யறாரு, விற்று அதன் மூலமாக கிடைத்த உருபொருளும் அதன் மூலமாக கிடைத்த அந்த பொருளும் என்ன செய்யறாரு, இந்த திருவிளக்கு இடுகின்ற அந்த பணிக்காக செலவிடுகின்றார்.
அந்த பொருளும் என்ன ஆயிடுது ஒரு கட்டத்துல மாண்டதற்பின் தீர்ந்த பிறகு செப்பரும் சீர் மனையாரை விற்பதற்கு தேடுவார். இதுக்கு மேல விற்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற நிலையில அந்த காலத்துல எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அடிமைகளாக அதாவது தங்களுடைய இல்லத்துல அடிமை தொழில் புரிவதற்காக மக்களை விற்பது உண்டு இல்லைங்களா. அந்த மாதிரி தன்னுடைய மனையாளியை தன்னுடைய மனைவியை விற்பதற்கு தேடுறார். யார்கிட்ட கொண்டு விற்று அதன் மூலமாக ஏதாவது வருவாய் கிடைக்குமா, அதை வைத்து திருவிளக்கு ஏற்றலாமா என்று எண்ணி தன்னுடைய மனைவியை, எப்படிப்பட்ட மனைவி என்று சொல்லுகின்றார் சேக்கிழார் பெருமான், செப்பரும் சீர், சொல்லுவதற்கரிய சிறப்பினை உடைய அந்த கலிய நாயனாரினுடைய மனைவியாரை விற்பதற்கு போறாரு. அங்க மனமகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வளநகரில் தனமளிப்பார் தமையெங்கும் கிடையாமல், சந்தோஷமா தன்னுடைய மனைவியை வாங்கிக்கிட்டு பொருள் கொடுப்பதற்கு அந்த வளநகர்ல யாருமே இல்ல, யாரும் கிடைக்காதனால என்ன செய்யறாரு, தளர்வு எய்தி மனம் தளர்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பனிமுட்ட கனவினும் முன்பறியாதார் கையறவால் எய்தினார். தன்னுடைய மனைவியை வைத்துக்கொண்டு பணம் அளிப்பதற்கு செல்வம் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லாததனால் மனம் தளர்வெய்திய கலிய நாயனார் சினவிடையார் திருக்கோயில், சினவிடையார் கோபம் கொண்ட சினம் கொண்ட அந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த படம்பக்கநாதரினுடைய ஆலயத்திற்கு திருவிளக்கு ஏற்றுகின்ற அந்த பணியை செய்வதற்கு முட்டுப்பாடு வந்துவிடுமே என்று அவரு கனவுல கூட நினைக்கலையா, கனவிலும் முன்பறியாதார். இப்படி ஒரு வேறு செயலற்ற தன்மை, தன்னுடைய உடலாலும் மனதாலும் எதாலையுமே எதுவுமே செய்வதறியாத அந்த கையறு நிலை, அந்த கையறவான நிலையினை எய்துகின்றார், வேறு செயலற்ற தன்மையினை அடைகின்றார். அடைந்த பின்பு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம அரிச்சந்திர புராணத்துல எல்லாம் நம்ம பார்த்துக்கோ இல்லைங்களா, மனைவியை விற்று அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அது போல இந்த இடத்துல கலிய நாயனாரும் தன்னுடைய மனைவியை விற்பதற்கு முயலுகின்றார். மனைவியை மனம் வாங்குவதற்கு ஒருவரும் வரவில்லை. அதனால் மனம் தளர்ந்த கலிய நாயனார் பணிகொள்ளும் படம்பக்க நாயகர் தம் கோயிலுனுள் அணிகொள்ளும் திருவிளக்கு பணிமாறும் அமையத்தில் மணிவண்ண சுடர் விளக்கு பணிகொள்ளும் படம்பக்க நாயகர் தம் கோயிலுள் அணிகொள்ளும் திருவிளக்கு பணிமாறும். பணிகொள்ளும், பனினா பாம்பு, இந்த இடத்துல பனி என்பது பாம்பு, அதாவது வாசுகி என்ற பாம்பு இல்லைங்களா, அந்த பாம்பிற்கும் ஆதிசேஷனுக்கும் அருள் புரிந்தவர் இந்த திருவொற்றியூர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஈசன். அதனாலதான் அவருக்கு படம்பக்கநாதர் என்ற திருநாமம். அப்படிப்பட்ட அந்த வாசுகி என்ற அந்த பாம்பினிற்கு அருள் செய்த அந்த வாசுகின்ற அந்த பாம்பு அந்த அவருடைய திருமேனியில ஒடுக்கி வைத்திருப்பார். அவருடைய அந்த வாசுகி பாம்பினுடைய உருவமும் இருக்குமா அந்த திருவொற்றியூர் ஆலயத்து இறைவனுடைய மேனியின் மீது. அத்தகைய பணிகொள்ளும் படம்பக்க நாயகர் தம் கோயிலுள் அணிகொள்ளும் திருவிளக்கு பணிமாறும் அமையத்தில், அணிகொள்ளும் அணினாக வரிசையாக திருவிளக்கு ஏற்றுகின்ற அந்த அழகான திருவிளக்கினை ஏற்றுகின்ற அந்த பணி இனிமே செய்ய முடியாது, பணி மாறும் அமையத்தில் செய்ய முடியாத அந்த சூழ்நிலை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மணி போன்ற சுடர் விளக்கு, மணிவண்ண சுடர் விளக்கு, மணி போன்ற அந்த சுடர் விளக்குகள் அந்த ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் எரிப்பதற்கு இயலாத அந்த சூழ்நிலை வந்ததுனால என்ன செய்யலாம், யான் மால்வன் என துணிவுளம் கொல நினைத்த அவ்வினை முடிக்க தொடங்குவார். இதுக்கு மேல நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பயன், தாம் மேற்கொண்ட தாம் கொள்கையாக கொண்ட உறுதியாக கொண்ட அந்த நிலையிலிருந்து நிலையை செய்ய இயலாத நிலை வந்துச்சுன்னா இனிமேல் இந்த உயிர் இந்த உடல்ல இருந்து என்ன பயன் அப்படின்னு எண்ணி கலிய நாயனார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு துணிந்தார். அந்த மாய்த்து கொள்வதற்குரிய வினையை செய்ய தொடங்குவார். அதை எப்படி மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார் என்றால், திருவிளக்கு திரியட்டங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க. திருவிளக்கு திரியட்டங்கு, அங்க ஆலயத்துக்கு போறார், திருவொற்றியூர் ஆலயத்துக்குள்ள போய் அங்க திருவிளக்கை வரிசையாக வைக்கின்றார்.
அந்த திருவிளக்குகளுக்கெல்லாம் திரியிட்டு அகலினையை வைத்து திரியிட்டு எண்ணெய் இட்டு அந்த திருவிளக்கினை ஏற்ற வேண்டும் இல்லைங்களா? அந்த எண்ணெய் இல்ல. அதனால என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவிய எண்ணெய்க்கு ஈடாக, அந்த எண்ணெய்க்கு ஈடாக உடல் உதிரம் கொடு நிறைக்க, தன்னுடைய உதிரத்தை கொண்டு அந்த அகலினை நிரப்பி அதிலே அந்த மணி விளக்கினை, சுடர் விளக்கினை ஏற்றுவதற்கு துணிகின்றார். அதனால அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடரறிய தன்னுடைய மிடற்றினை, கழுத்தினை கருவி கொண்டு அதனை அறுக்கின்ற மிடற்றினை அறுக்கக்கூடிய கருவினை கொண்டு மிடற்றினை அறிய துணிகின்றார். அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் அக்கையை, அந்த கலிய நாயனாரினுடைய கழுத்தினை அறிய துணிந்த அந்த கையினை கண்ணுதலார் பெருத்திரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி, கண்ணுதலார் நெற்றி கண்ணினை உடைய அந்த பெருகு திரு கருணையுடன், அந்த சிவபெருமான் படம்பக்கநாதர் பெருகு திரு கருணையுடன் வந்து அந்த கலிய நாயனாரின் திருக்கரத்தினை நேர் வந்து பிடித்தருளி, நேரா வந்து காட்சி தந்தார். கலிய நாயனாருக்கு சிவபெருமான் நேராகவே வந்து அவருடைய அந்த கரத்தினை தன்னுடைய திருக்கரத்தினால் பிடித்து அருளி, மற்றவர்தம் உண்ணாக மழவிடை மேல் எழுந்தருள உற்ற ஊரது நீங்கி ஒளிவிளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராய் நின்றவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொழிந்திருக்க அருள் புரிந்தார். செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் தான் பெரியோர்கள், நாயன்மார்களாக போற்றப்படுபவர்கள். தாம் செய்கின்ற அந்த சிவ தொண்டிற்கு இடர்பாடு வரும் பொழுது அச்செயலை செய்ய இயலாத நிலை வரும் பொழுது தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள துணிபவர்கள் தான் நாயன்மார்களாக போற்றப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த திருத்தொண்டாகிய திருவிளக்கு ஏற்றுகின்ற அந்த திருத்தொண்டு செய்ய இயலாத அந்த நிலை வந்ததன் காரணமாக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள துணிந்து தன்னுடைய உதிரத்தினால் திருவிளக்கினை ஏற்ற முற்பட்ட அந்த கலிய நாயனாரினுடைய கரத்தினை நேரே வந்து பிடித்து தடுத்து அருள் செய்தாராம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் மற்றவர்கள் முன் எல்லாருக்கும் தெரியும்படி மற்றவர்தம் முன்னாக மழவிடை மேல் எழுந்தருளி ரிஷபாடூரராக ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி உற்ற ஊரது நீங்கி அவருக்கு அந்த அந்த ஆயுதத்தினால் அறிந்தார் இல்லைங்களா, அந்த மிடற்றில அந்த ஊரு நீங்கி முன்னிலும் பொலிவாக அந்த மிடரானது சிறந்து விளங்க, உற்ற ஊரது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றி அஞ்சலியினராய் தன்னுடைய 2 திருக்கரங்களையும் மேலே வைத்து தலையின் மேல் வைத்து குவித்து அந்த சிவபரம்பொருளை நோக்கி அஞ்சலி செய்கின்றார் கலிய நாயனார். பரமந்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொழிந்திருக்க அருள் புரிந்தார். அத்தகைய செயற்கரிய திருத்தொண்டினை செய்த அந்த கலிய நாயனாரை அந்த பரம்பொருள் சிவபெருமான் பொற்புடைய சிவபுரியில் பொழிந்திருக்க, சிவலோகத்தில் தம்முடன் இருக்க பொழிந்திருக்க அருள் புரிந்தார் என்று இந்த இனிய 16வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். சீயேதும் இல்லாத என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசனுக்கே சென்றூதாய் போத்தூம்பி என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருளியபடி தாயான அந்த தயாபரன் அந்த பரம்பொருள், அந்த பெருங்கருணையுடைய பேரருள் கொண்ட, உயிர்களின் மீது பேரருள் கொண்ட பெருங்கருணை கொண்ட அந்த பரம்பொருள் அந்த கலிய நாயனாருக்கு சிவலோகத்தில் தம் அருகில் இருக்கின்ற அந்த பாக்கியத்தினை வழங்கி அருள் புரிந்தார் என்று இந்த இனிய பாடலில் அருளி செய்திருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். இந்த கலிய நாயனாரின் கலிய நாயனார் புராணத்தினுடைய இறுதி பாடலான 17வது பாடலில் தேவர் பிரான் திருவிளக்கு செயல்முட்ட மிடரறிந்து மேவரிய வினை முடித்தார் கழல் வணங்கி வியனுலகில் யாவரனாது
அறநடியார் தமை இகழ்ந்து பேசினாரை நாவறியும் சத்தியார் திருத்தொண்டின் நலம் உரைப்பாம். ஒவ்வொரு நாயனாரினுடைய சரிதம் முடியும் பொழுது அவங்களுடைய இறுதி பாடல்ல அடுத்த வரலாற்றினை தொடங்கி முடிப்பார் இல்லைங்களா சேக்கிழார் பெருமான். அவ்வகையில தேவர்பிரான் திருவிளக்கு செயல்முட்ட தேவர்பிரான் சிவபெருமானுக்கு, தேவர்களினுடைய தலைவனாகிய சிவபெருமானுக்கு திருவிளக்கேற்றுகின்ற அந்த பணிக்கு முட்டுப்பாடு வந்தபோது, இடர்பாடு வந்தபோது, அந்த செயலை செய்ய இயலாத நிலை வந்தபோது தன்னுடைய மிடற்றினை அறிந்து அந்த தன்னுடைய மேவரிய வினை முடித்தார். மிடற்றினை அறிந்து அந்த செயலை செய்ய துணிந்த அந்த கலிய நாயனாருடைய கழல் வணங்கி அவருடைய திருவடிகளை வணங்கி, கலிய நாயனாருடைய திருவடிகளை வணங்கி வியன் உலகில் யாவரனாது யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட அடுத்ததாக யாருடைய வரலாற்றினை சொல்ல துணிகின்றார் சேர்க்கிறார்னாக்கா, வியன் உலகில் யாவரனாது அறநடியார் தமை இழந்து சிவபெருமானினுடைய அடியார்களை இகழ்ந்து பேசுபவர்களுடைய நாவை அறியக்கூடிய சிவபெருமானினுடைய அடியார்களை இகழ்ந்து பேசுபவர்களுடைய நாவை அறியக்கூடிய அந்த திருத்தொண்டினை செய்கின்ற அந்த சத்தியாரினுடைய வரலாற்றினை நலமுரைப்பாம், வரலாற்றினை எடுத்துரைப்பாம் என்று சேக்கிழார் பெருமான் இந்த இனிய இறுதி பாடலில் எடுத்துரைக்கின்றார். இந்த இனிய தருணத்தில் எனக்கு இயன்ற வகையில், இது குறுகிய காலத்துல கொஞ்சம் படித்து செய்ததுதான். இதுல குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்து பொறுத்தருளி விரைந்து வந்து பள்ளி பணியை முடித்து விரைந்து வந்து இந்த சிவபணியையும் ஆற்றுவதற்கு இறைவன் எனக்கு இயன்ற வகையில பணி கொண்டமைக்கும் இந்த இனிய வாய்ப்பினை வழங்கிய சிவதிருமதி சாந்தா சண்முகம் அம்மையாருக்கு அவருடைய வாழ்க்கையில நல்ல உடல் நலமும் மனநலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த இனிய தருணத்தில் இறைவனிடம் வேண்டி இதுவரை கேட்டிருந்த அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன். குற்றம் குறை இருந்தால் பொறுத்தருள வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.